பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் நல்லதை தரப்போகிறது அப்படிங்கிறத விரிவாக நாம் தொடர்ந்து பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாங்க. கடகம் அப்படின்னாலே மனசுக்குள்ளார ஒரு துள்ளல் வர ஆரம்பிக்குங்க. 12 ராசிகளில் ஒரு சுறுசுறுப்பான ராசி அப்படின்னு இந்த கடக ராசியை பற்றி நாம் சொல்லலாங்க. கடகராசிக்காரங்க கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறவங்க அப்படின்னா என்ன, ஏதாவது விஷயத்தை ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த கட்ட வேலையை பார்க்கக்கூடியவங்க. எதிரின்னு யார் வந்தாலும் அவங்க உதிரியாகிற அளவுக்கு தன்னுடைய உழைப்பால் எதிரிகளையும் பணிய வைக்கக்கூடியவர்கள். எதிரிகளெல்லாம் அப்படியே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு எப்பொழுதுமே முயற்சியால் முன்னேறக்கூடியவர்களெல்லாம் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் தாங்க. கடகராசி அப்படின்னாலே ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும், ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு சம்பந்தம் இருக்குங்க. ஆமாங்க, நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அந்த கடகத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் பலமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடகராசிக்கு இதுவரைக்கும் குரு எங்கே இருந்தார்? 10ஆம் இடத்துல இருந்தார். பாடாப்படுத்தினார். பார்த்தாலே வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஓடி விசாரிக்கிறவங்கெல்லாம் பார்த்தும் பார்க்காம ஒதுங்கி நின்னாங்க. உங்களால் வளர்த்து விடப்பட்டவங்க, உங்களால் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, உங்களால் வாழ்க்கையில் முன்னேறி ஒசந்து நிற்கிறவங்க கூட அந்த நன்றியை மறந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உதறி தள்ளி ஓரங்கட்டி உதாசீனப்படுத்தினாங்க. இந்த மாதிரி இத்தனை விதமான பல துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அடுக்கடுக்காக கடந்த ஒரு ஆண்டில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே தாங்க இருந்தீங்க. எதை போய் வெளியில் சொல்கிறது? சொன்னால் நமக்கு தான் கௌரவம் குறையும். எதுவும் சொல்ல வேண்டாம், பரவாயில்ல, நமக்கும் ஒரு காலம் வரும், அப்போ எல்லாம் திரும்பும், அந்த நேரத்தில் நாம் பதிலடி கொடுத்து பேசிக்கலான்னு இதுவரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. இனிமேலும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. நிறைய பேருக்கு திருமணம் கூடி வர்ற மாதிரி இருந்தது, நிச்சயதார்த்தம் வரைக்கும்லாம் வந்தது, நிச்சயம் கூட நடந்தது. ஆனால் நடுவில் என்னன்னே தெரியல, பிரேக் ஆகி போச்சு. அந்த நிலைமை மாறி இனிமேல் திருமணம் சிறப்பாக நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சொந்த ஊரில் மரியாதை கூடும், ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் ரொம்ப நொடிஞ்சு போனவங்களாக இருக்கீங்க. ஏன்னா 10ல் குரு அங்கே தூக்கி போட்டு இதை தூக்கி போட்டு புரட்டி உருட்டி புரட்டி எப்படியோ சமாளித்து கொண்டு வந்தாலும் கூட சில நேரங்களில் கடையை இன்றைக்கி திறக்கலாமா வேண்டாமா, இன்றைக்கி கடைக்கு போகலாமா வேண்டாமாலாம் யோசிச்சிருந்தீங்கள்ல, அந்த நிலைமை மாறி இனிமேல் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும், வாடிக்கையாளர்களும் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. புதுசாக ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுப்பீங்க. உங்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்கு, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு சில உதவிகள், பண உதவி, அதெல்லாம் தெரிஞ்ச சர்க்கிள் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இனிமேல் வெற்றியும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முன்னேற்றம் உண்டு. 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம், பூர்வீகத்தில் சொத்து வாங்கிறதும் உண்டு. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெளிவு, அழகு, ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க. மேலே மேலே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் ஸ்ரீ அன்னதான தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கிறார். அவரை ஒரு முறை போய் தரிசனம் செய்து விட்டு வாங்க. துணி மற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க, துணி தானம் கொடுங்க, வஸ்திர தானம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.